வழிபாடும் என்ற பகுதியிலே முனீஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த முனீஸ்வரர் வழிபாடுங்கிறது 7 வகையாக தொன்று தொட்டு செய்து வரப்படுகிறது. ஒவ்வொரு முனீஸ்வரர் வழிபாடும் வெவ்வேறு விதமான பலனை தர வல்லது. இப்போது வீடுகளினுடைய பின்புறத்தில் கொல்லைப்புறத்தில் ஒரு கல்லை நட்டு அதை முனீஸ்வரன்னு சொல்லி வழிபாடு பண்ணுற வழக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலில் 7 முனி வரிசலாக 7 சாமியினுடைய சிலை இருக்கும். அந்த மாதிரி முனிகளை வைத்து வழிபாடு செய்கிற வழக்கம் இருக்கிறது. இதை தவிர சிவாலயங்களில் பார்த்திங்கன்னா அகஸ்தீஸ்வரர், புலஸ்தீஸ்வரர் அப்படின்னு எந்தெந்த முனி அந்த இறைவனை வணங்கினார்களோ அந்த இறைவனின் பெயரிலே, அந்த முனியினுடைய பெயரிலேயே சில லிங்கங்கள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். இது கோயிலை சுற்றி இருக்கும். அகஸ்தீஸ்வரர், புலத்தீஸ்வரர் தனித்தனியாகவே இருக்கும். அப்போ அந்த முனி வழிபாடு இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா முனி வழிபாட்டில் நம்ம எந்த முனிவர் வழிபட்டாரோ அந்த முனிவருடைய பேர் ஆற்றல், பேர் அருள் சக்தி நமக்கு அந்த முனிவரை வழிபாடு செய்வதனால் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா வசிஷ்டகுடி அப்படிங்கிறது தான் திட்டக்குடின்னு ஆகிப்போச்சு. அந்த திட்டக்குடியில் வசிஷ்டர் பூஜை பண்ணினதாக சொல்கிறார். இது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் திட்டக்குடின்னு. இதில் இந்த 7 வகை முனியில் மிகச்சிறப்பாக சொல்லப்படுறது யார் அப்படின்னா வசிஷ்டரை சொல்கிறார். இந்த முனிவர் வசிஷ்ட முனிவர். அந்த முனிவருடைய மனைவி பெயர் அருந்ததி. இந்த வசிஷ்ட முனிவருடைய வழிபாடை நாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் வாரிசு உற்பத்தி ஆகும். அதுவும் அறம், நம்மளுடைய குலத்தினுடைய அறம் தர்மம் என்னவோ அது வளரும். அதை தவிர கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். சமூகத்தில் ஒரு உயர்நிலை மதிப்பு தோன்றும். இது எல்லாமே இந்த வசிஷ்ட முனிவருடைய ஆராதனையில் இருக்குது. ஒவ்வொரு முனி பேர் இருக்குது. இப்போ அகத்திய முனி அவருக்கு வழிபாடு இருக்குது தனியாக. அந்த மாதிரி வசிஷ்ட முனி, அருந்ததி, இவங்க வசிஷ்டரை கும்பிட்டா அருந்ததியும் சேர்த்து கும்பிடணும்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கா. அது பக்கத்துலேயே இந்த முனிவர்களுக்குன்னு தனி வழிபாடு இருக்குது. சைவத்துலேயும் இருக்குது, அசைவத்துலேயும் இருக்குது. அப்படி அந்த சைவ வழிபாட்டில் இந்த வசிஷ்ட முனியை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நான் முன்னமே சொன்ன அந்த 4 விதமான பலனையும் அந்த முனிவரானவர் அருள்கிறார். இந்த வசிஷ்ட முனி எங்கெங்கெல்லாம் பூஜை பண்ணியிருக்காரோ அந்த கோயில்களில் போய் அது லிங்கஸ்வரூபமாக இருப்பார். அவர் அந்த லிங்கஸ்வரூபமாக இருக்கிறவர்களுக்கு அந்த ஆராதனையெல்லாம் பண்ணி வழிபாடு பண்ணினால் அந்த பலன் கட்டாயமாக நமக்கு அனுபவத்திலே சாத்தியப்படும். கல்யாணத்தில் கூட அருந்ததியை பார்த்தியா அப்படின்னு ஒரு வழக்கு கேட்பாங்க. அதை ஏன் பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மிக உயர்ந்த இப்போல்லாம் நம்ம அந்தஸ்தை பெறுவது, சிறப்போடு ஒளிர்வது, இல்லறத்திலே வசிஷ்டர் அருந்ததி மாதிரி முதன்மை பெற்றவர்களாக நீங்கள் திகழ வேண்டும், அதுக்கு அவளுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறதுனால வசிஷ்டரையும் அருந்ததியும் கும்பிடுற வழக்கம் இருக்குது. அந்த வகையில் இந்த முனீஸ்வரர் வழிபாட்டில் வசிஷ்ட வழிபாடுங்கிறத மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கார். வசிஷ்டர் பூஜை பண்ணின லிங்கம் காசியில் இருக்கிறதா சொல்கிறார். அந்த காசியில் வசிஷ்டர் பூஜை பண்ணின லிங்கத்தை நாம் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது இந்த 4 வகை பயனையும் நமக்கு பெற்றுத்தரும். அறம்பொருள் இன்பம் வீடு. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த முனிவர். அதுமாதிரி இறைவனுடைய பக்தி நல்லொழுக்கத்தை வளர்த்து கொடுக்கும். நிறையா குழந்தைகள் சில தீய பழக்கங்களில் சிக்கிக்கிறா, அவள் அப்பா அம்மா கஷ்டப்படுறா. அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறவாள்லாம் இந்த மாதிரி குழந்தைகள் நலம் பெற வேண்டும், அவர்கள் மிகவும் ஒழுக்கமுடையவர்களாகவும் தாய் தந்தை சொல்வை கேட்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிற எல்லாருமே இந்த வசிஷ்ட முனி பூஜை பண்ணினால் ரொம்ப விசேஷம். அந்த வசிஷ்டருக்கு உண்டான வழிபாடு பால் தான் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கு.
ஒரு பசுமாட்டு பால், ஒரே ஒரு பசுமாட்டு பால், அதை குறைவர கறந்து அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணினாலே அவருக்கு பூரண திருப்தி. அது மாதிரி அந்த அம்மையாருக்கு விளக்கு சொல்லியிருக்கு, அருந்ததிக்கு ஒரே ஒரு விளக்கு, ஒரு விளக்கு ஏற்றினா கூட போதும். அந்த விளக்கு சர்வக்ஷேமத்தையும் நமக்கு பெற்றுத்தரும். இந்த மாதிரி வசிஷ்ட முனிவருடைய வழிபாட்டை நாம் செய்து, அதாவது வாரிசு வம்சாவிருத்தி, அதுக்கப்புறம் ஒழுக்கம், குழந்தைகளுடைய ஒழுக்கம், அதுக்கப்புறம் மிகச்சிறந்த மதிப்பு, சமுதாயத்தில் மதிப்பு, அதை பெற முயல்வோமாக.